வெல்கம் பேக் டு Sandan ரிவ்யூஸ். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த ஃபோனை ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேர்ல்ட்ஸ் தின்னஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, செல்ஃபி கேமராவில் 44 மெகா பிக்சலில் OIS ஃபீச்சரோட வருது. அதுதான் Vivo V21. இந்த ஃபோனை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த மொபைல் ஃபோனை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணான்னு கேட்டிங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில் இருக்கிற மொபைல் அக்கௌண்ட் கேலரி. இவங்க விவோ ஃபோன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா ஃபோன்ஸுமே வந்து பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னாக்கா செக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்செட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதேபோல் பார்த்தீங்கன்னா சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. 33 வாட்ஸ் ப்ளஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்குறாங்க, ஹெட்செட் கொடுத்துருக்காங்க, அது கூட கனெக்டர் கேபிளுமே இருக்குது. ஸோ ஃபோனுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த டிசைன் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். Vivo V20 வச்சுருக்கிறவங்க என்னப்பா அதே ஃபோனை தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. 20யும் சரி 21ம் சிமிலர் டிசைனாக தான் இருக்கும். விவோக்காரங்கிட்டே கொடுத்துட்டு இதில் எது 2021 சொன்னாலே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சிமிலர் டிசைன் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சன்செட் டேசில். அது Vivo V20யில் ஃபஸ்ட் டைம் இதை நான் பார்க்குறப்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஆனால் இதில் பார்க்குறப்ப ஓகே அந்த கலர் தானா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கேமரா கட்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய பம்ப்லாம் இல்லை, ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கும். மொத்தம் 3 கேமரா இருக்குது. இதை பற்றி பின்னாடி டீட்டெயில்டு நம்ம பார்ப்போம். இங்கே பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஏஜி மேட் கிளாஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு கிளாஸும் இல்லை, ஒரு பிளாஸ்டிக்கும் இல்லை, ஒரு பாலிகார்பனேட் மெட்டீரியல் தான். தென் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அலுமினியம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் கிடையாது, இது பிளாஸ்டிக் தான், பார்க்க நல்லா இருக்குது. தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச்சோடைய ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேல தான் இருக்குது. ஸோ பட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ஒரு பவர் பட்டனில் வந்து ஒரு டெக்ஸ்சர் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. அது ஒரு நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறப்போ. தென் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ப்ரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் இது. அதுக்கப்புறம் வந்து ஸ்லிம் ஸ்லாட் இருக்குது. ஹைப்ரிட் ஸ்லாட் தான் இது. 2 சிம் நம்ம யூஸ் பண்ண முடியும், ரெண்டுமே 5G நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மெமரி கார்டும் யூஸ் பண்ணலாம். அப் டு 1 TB வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ மெமரிக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். தென் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு வாட்டர் ட்ராப் டிசைனில் வந்து ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. தென் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியாது இப்போதைக்கு 2 ஃப்ளாஷ் லைட் இருக்குது. இதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது இந்த ஃபோனில் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட என்ன ஃபீல்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு சிங்கிள் ஹேண்ட்லேயும் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கிப்பு கிடைக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 176 கிராம் தான். இதோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து 7.29 mm. ரொம்ப தின்னஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன், ரொம்ப லைட்டாகவும் இருக்குது. பில் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம டீப்பாக கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதோடைய டிஸ்பிளே வந்து நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துறாங்க E3 பேனலோட. E3 பேனல் அப்படின்னான்னு கேட்டிங்கனாக்கா வந்து இதோடைய கலர்ஸ் வந்து ரொம்ப பஞ்சியாகவும் இருக்கும், பிரைட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதோடைய பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 8% வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே மூலிமா வந்து பேட்டரி கன்சப்ஷன் நல்லாவே இருக்கும் அப்படின்றாங்க. அதுதான் இந்த E3 பேனல். தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிரைட்னஸ் வந்து 800 nits வரைக்கும் போகும். அதனால் நீங்கள் டேரக்ட் சன்லைட் இல்லை வெளியே அவுட்டோர்லாம் யூஸ் பண்ணுறப்ப எந்த ஒரு இஷ்யூமே உங்களுக்கு இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz வந்து கொடுத்துருக்காங்க. 60 to 90 Hz வந்து நம்ம ஸ்மார்ட் ஸ்விட்ச் மூலிமா நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ மல்டிமீடியா கன்சப்ஷனுக்கு கேம்ஸுக்கெலாம் வந்து இந்த டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் 90 கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். இதில் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கார் சென்சேஷன் Vivo வந்து யூஸ்வலாக அவங்க ஃபோன்ஸை வந்து இந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இதோடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சியாக இருக்குது. டேரக்ட் சன்லைட்டில் இல்லை வெளியே அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்ப கூட நல்லா கலர்ஸ் வந்து நல்லாவே தான் இருந்தது. நல்லா இருக்குது, டிஸ்பிளே சூப்பர். அடுத்தது இந்த ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க சொல்லி நம்ம பார்ப்போம். இதோடைய ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 800U கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு 7 nanometerோட ஆக்டோகோர் ப்ராசஸர். நீங்கள் கேம்ஸ் விளாட்றதாலும் சரி இல்லை மல்டி டாஸ்கிங்க்கு எல்லாமே இந்த ப்ராசஸர் வந்து நல்லாயிருக்கும். நான் பெரிய கேமர் கிடையாது, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் டவுட் கேட்குறீங்க, கேம் விளாட்றப்ப நிறைய ஹீட்டிங் இஷ்யூஸ் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக நான் கேம்ஸ் விளாட மாட்டேன், பட் கேமராவுக்கு வந்து நான் ரொம்பவே
டெஸ்ட் பண்ணுவேன். கேமரா வந்து நான் டெஸ்ட் பண்ணுறப்ப சில ஃபோன்ஸ் வந்து ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூ வந்து வந்தது கிடையாது. சிலது வந்து நிறையவே ஹீட் ஆகும் அந்த கேமரா சைடில். இது அந்தளவுக்கு நான் கேமரா யூஸ் பண்ணுறப்ப ஹீட் ஆகலை. ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 8 GB வந்து ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த 8 GB ரேம் கூட இவங்க 3 GB ரேம் வந்து எக்ஸ்டர்னலாகவே கொடுக்குறாங்க. இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா விவோ X60ல் வந்து இருக்குது. அதுவும் இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். எக்ஸ்ட்ரா இந்த 3 GB ரேம் வந்து நீங்கள் ஹெவி டாஸ்க் யூஸ் பண்ணுறப்போ உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து இது வந்து ஆட் ஆகி யூஸ் ஆகும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 GB ரேம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு இது வந்து யூஸ் ஆகுது, எப்படி இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன். தென் இதில் ஃபோன் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 128 GB கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் 1 TB வரைக்கும். பட் ஹைப்ரிட் சிம் தான், ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கியமான நோட் பண்ண விஷயம். தென் இதில் FunTouch OS வந்து 11 லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் Android 11 லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. FunTouch OS 11 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கொடுக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ அனிமேஷன்ஸுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் போகிறதுக்கான அனிமேஷனு, ஃபிங்கர் பிரிண்ட்கான அனிமேஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட அனிமேஷன்ஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும் கிடையாது, முன்னாடி இருக்கிற விவோ ஃபோன்ஸ்லேயும் FunTouch OS 11 இருக்குது. இதெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதுனால இதுலேயும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து இந்த ஃபோனுடைய ஸ்பீக்கர் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. பட் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் சிங்கிள் ஸ்பீக்கரே பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாலும் அதோட குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. டீசெண்டான ஒரு ஸ்பீக்கர்ஸ் சிங்கிளாக இருந்தாலும் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது இந்த ஃபோனுடைய கேமராஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். விவோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கேமராஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபோனில் கேமராஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் 64 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு OIS நைட் கேமரா அப்பேச்சர் வந்து 1.7 வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிளாகவும் நம்ம எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பொக்கே எஃபெக்டாகவும் நம்ம பொக்கே கேமராவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது அப்பேச்சர் வந்து 2.2 வரைக்கும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அடுத்தது ஒரு 2 மெகாபிக்சலுக்கான ஒரு சூப்பர் மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. அப்பேச்சர் 2.4 வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 44 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க OIS சப்போர்ட்டோட. இதுதான் வந்து 44 மெகாபிக்சலில் ஃபர்ஸ்ட் OIS சப்போர்ட்டடான ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட், நைட் செல்ஃபி, 4K செல்ஃபி, வீடியோ டூயல் மோடு, ஸ்லோமோ செல்ஃபி, டபுள் எக்ஸ்போஸ் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த செல்ஃபி கேமராவில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிலையும் நம்ம எடுத்துக்கலாம், ரியர் ஃபேஸிங்லேயும் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். தென் இந்த ஃபோனுடைய கேமரா UI எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விவோவில் யூஸ்வலாக கொடுத்துருக்க UI தான். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோட்டோஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா SDR சப்போர்ட் இருக்குது. தென் இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் மல்டிமீடியா கன்செப்ஷனில் மூவிலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா நல்லா தான் இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸில். நிறைய பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன்ஸ் பேனராமா, லைவ் ஃபோட்டோ, ஸ்லோமோ, டைம் லேப்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரியர் ஃபேஸிங்கில் இந்த வீடியோகிராஃபி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா மேக்ஸிமம் நமக்கு 4K at 30 frames per second வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் ஆல் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1080p at 60 frames per second வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பிக்சர் இன் பிக்சர் மோட் கொடுத்துருக்காங்க வீடியோவில். அதுக்கப்புறம் டூயல் மோட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம 720p at 30 frames per second வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். இதில் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஸோ இது இன்டோர் கண்டிஷனில் நம்ம வந்து 4K வீடியோ at 30 frames per second நம்ம எடுத்துகிட்ருக்கோம். வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் வருது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரா ஸ்டேபிள் மோடில் எடுக்கிறோம். ஸோ அல்ட்ரா ஸ்டேபிள் மோடில் பார்த்தீங்கன்னா 1080p at 60 frames per second வரைக்கும் தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பட் அல்ட்ரா ஸ்டேபிள் மோடில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னாக்கா கொஞ்சம் ஜூம்டினாக வருது நார்மல் மோட்டோட. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து 4K 30 frames per second வரைக்கும் நம்மள எடுக்கிறோம். வீடியோ குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் தான் வருது. ஸோ லாக்டவுன்றதுனால நான் எங்கேயும் வெளியே போகல, உள்ளே இருந்துக்கிட்டே இவ்வளோ தான் நான் சப்ஜெக்டாக எடுக்கிறேன். ஓகே, குட் கேர்ள் லக்கி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நைட்டில் 4K வீடியோ வந்து at 30 frames per second வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் எடுக்க முடியும். அதோடைய ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் வந்துருக்கு.
நான் ஃபோனில் செக் பண்ணி போகிறப்ப அந்த ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாவே தான் இருக்குது. ஸோ நீங்கள் யூடியூப் கூட டேரெக்டாக இந்த ஃபோன்லேருந்து நீங்கள் ஷூட் பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா. வீடியோ குவாலிட்டி வந்து இப்போ நான் ஆஃப் பண்ணி எடுக்கிறேன் அந்த ஃப்ளாஷை. ஸோ ஆஃப் பண்ணால் இந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, யார் லக்கி? மேலே பாரு யார்? ஓகே, அங்கே பாரு. ஓகே, அங்கே பாரு, மேலே பாரு, வா ஜம்ப். லக்கி இங்கே வா, ஜம்ப். ஓ, அங்கே பாரு, யார் லக்கி? ரியர் ஃபேஸிங்கில் ஃபோட்டோஸ் எப்படி ப்ரோ அப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அவுட்டோரில் நான் பெருசாக வந்து என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல டியூ டு லாக்டவுன் ரீசன்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நான் அவுட்டோரில் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தேன். அவுட்டோரில் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப தாறுமாறலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த விவோ V21லேருந்து. பட் வந்து ஒரு நல்லா இருக்குது. அவுட்டோர்ஸில் பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்குது. பட் இன்டோரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கேமரா தடுமாறுற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. சில ஃபோட்டோஸ்லாம் நீங்களே பாருங்கள். ஸோ ரியர் ஃபேஸிங்கில் வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு குட் கேமரா தான் கொடுத்துருக்காங்க ரியர் ஃபேஸிங்கில். தென் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் பார்த்தீங்கன்னா 44 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்டாக இருக்குது. இதோட வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் நம்ம மேக்ஸிமம் 4K at 30 frames per second வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லுவேன். நீங்கள் செல்ஃபி வந்து வீடியோஸ் எடுக்க போகிறீங்க, இல்லை vloggingலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமரா உங்களுக்கு தாராளமாக போதும் அளவுக்கு இருக்கும். தென் இந்த ஃபோனில் முக்கியமான ஒரு ஹைலைட் ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதில் நைட் கேமரா தான். ஸோ செல்ஃபியில் வந்து 44 மெகாபிக்சலில் நம்ம நைட் கேமரா வந்து ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து 2 ஃப்ளாஷ் லைட்டோட நமக்கு ஃபோட்டோஸும் எடுக்க முடியும், வீடியோஸும் எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் ஃபோட்டோஸ் வந்து நான் நைட்டில் செல்ஃபியில் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டூயல் ஃப்ளாஷ் லைட்டில் எடுக்கிறப்ப கொஞ்சம் பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ்டான ஒரு ஆர்டிஃபிஷியலான கலர் காட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேஸ் க்ரீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஆகி காட்டுற மாதிரி தான் இருக்குது. பட் நார்மல் ஃப்ளாஷில் நம்ம எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் ரொம்ப பிச் டார்க்காகவும் ஃபேஸ் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. செல்ஃபி வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த டபுள் ஃப்ளாஷில் எடுக்கிறப்ப. பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோடைய கன்க்ளூஷன் நம்ம வந்துட்டோம். இந்த ஃபோனில் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஒரு ஸ்லிம்மஸ்ட் ரொம்ப தின்னாக லைட் வெயிட்டான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் வந்து சூப்பராக இருக்கும். தென் விவோ பார்த்திங்கன்னா அவங்க கேமராஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த ஃபோன்லேயும் வந்து எக்ஸப்ஷன் கிடையாது. நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிச் டார்க்லேயும் வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமா, வீடியோஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். பட் பிக்சர்ஸ் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ரியாலிட்டியில் யூஸ் பண்ணுறப்போ. மேபி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக கூட இது இருக்கலாம். ஓவராலாக இந்த ஃபோன் வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு ஃபோன் தான். பட் விவோ V20லேருந்து நீங்கள் விவோ V21க்கு அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா பெரிய அப்கிரேடேஷன்லாம் வந்து கிடையாது. நீங்கள் விவோ V20 இல்லை V20 ப்ரோலாம் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் அதே வச்சுருக்கலாம். பட் புதுசாக ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக விவோ V21 வந்து நல்ல ஆப்ஷன் தான் சொல்லலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் சேனல் ரிவ்யூஸ். பாய்.